மூன்றாவது செய்தியாக, கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பேரணிக்கு தடை போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு இது இப்படித்தான் செயல்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க சாதாரணமாகவே இந்த அரசுக்கு எதிராக யாராவது போராட்டம் பண்ணாலே அதுக்கு தடைப்படுவாங்க. இப்போது பெரிய அளவு எதிர்ப்பெல்லாம் இங்கே தேமுதிக காட்டலை. அப்படி இருந்தாலும் ஏன் இன்னும் விஜயகாந்தின் மீது ஒரு வன்மம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த விஜயகாந்த் மண்டபம் இருக்குது, அது ஏற்கனவே அது கல்யாண மண்டபமாக இருந்தது கோயம்பேட்டில். அந்த மண்டபமே எப்படி இடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுதே தெரியும் திமுக எந்த அளவுக்கு விஜயகாந்தின் மீது வன்மத்தோடு இருந்தது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜயகாந்துக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த போஸ்டர்லாம் குரு பூஜை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நம்மளால் ஏற்க முடியாது. அதாவது ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் அது அப்பழுக்கற்ற வகையில் பணியாற்றக்கூடிய ஆட்கள், சேவை செஞ்சவங்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய நினைவு நாளை குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு அரசியல் கட்சி, சினிமாவில் இருந்தார், பிறகு அரசியல் கட்சியை தோற்றுவித்தார், தேர்தலை சந்தித்தார், எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்தார். அதெல்லாம் சிறப்பு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை குரு பூஜை, நினைவு நாளை குரு பூஜை அப்படின்னு கொண்டாடணுமா அப்படிங்கிறது, அனுஷ்டிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இருந்தால் கூட அந்த கட்சியின் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிராக இருக்கும். அங்கிருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் விஜயகாந்தருடைய கல்யாண மண்டபம், இப்பொழுது மணிமண்டபமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பேரணியாக அவங்க ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு பேரணியும் போல் நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. முன்னே இருந்தது சொன்னீங்கன்னா கோயம்பேடில் அதுதான் பஸ் ஸ்டாண்டு, ரைட்டா, மக்கள் நெருக்கடி இருக்கும். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு கிடையாது, கிளாம்பாக்கம் போயாச்சு, பெரிய அளவு பஸ் போக்குவரத்து நெருக்கடி அப்படிங்கிறது இல்லை. சரி, ப்ரைவேட் பஸ்ஸும் கூட ஈவினிங் மேலே தான் போகும், மார்னிங்கில் இல்லை. சரி, அந்த பக்கத்தில் வேறு ஏதாவது மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதான்னா, நான் சொல்லக்கூடிய அந்த 1/2 கிலோமீட்டர் இதில் பெரிய ஸ்கூல்ஸ் இல்லை. சரி, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதனால் மருத்துவர்கள் அந்த மருத்துவ வசதி பெறுவதற்கு ஏதாவது தடையாக இருக்கும். ஏன்னா இவங்க என்னென்னா ஆம்புலன்ஸ் வரத்துக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. வடபழனிக்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதே போல் அண்ணா நகர் அந்த பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் சொன்னக்கூடிய அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் இல்லை. வேறு வழிபாட்டு தலங்கள் அந்த பக்கத்தில் இருக்குதான்னா அதுவும் அல்ல. இன்னொன்று, வழிபாட்டு தலங்களில் அது இருக்கக்கூடிய இடத்துல இந்த பேரணி போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு அங்கே ஏதாவது வருமானா இவங்க போயிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுலாம் ஒன்றும் போக மாட்டாங்க. தேமுதிகவினரை பொறுத்தல இன்னொன்று, அவங்களுடைய கட்சியின் தலைவராக இருந்த விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த தானே போகிறாங்க. அதனால் பெரிய வன்முறையெல்லாம் அவங்க ஈடுபட போகல. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு ஜாதி அமைப்புன்னா அவன் ஏதாவது ஒரு கோஷம் போட்டுட்டு போவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான்னு கூட நீங்கள் சொல்லலாம். தேமுதிகவினர் வேறு யாருக்கு எதிராக கோஷம் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? அது இல்லை. சரி, டிராஃபிக் ஜாமு நான் அது சொன்னது மாதிரி என்ன, இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்னும் ஒரு படி மேலே இப்பொழுது மேம்பாலமே கட்டியிருக்கிறாங்க. அண்ணா நகருக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் கூட அந்த மேம்பாலம் வழியாகத்தான் போகுது. ஸோ கீழே போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேரணிக்கு தடை செய்வதற்கான காரணம் என்ன, வேலிடான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. காரணம், இப்போ கருணாநிதி இறந்து போனார், அவருக்கு மெரினாவில் போச்சாங்க. அதுவே எவ்வளவு அவங்களுக்கு சிக்கலாக இருந்தது. அது கேஸெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில் சொன்னாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவருடைய நினைவு நாளை இவங்க கொண்டாடும் பொழுது பார்க்குறோம், அரசியல் விழா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அதற்காக ஆட்களை கொண்டு கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டி ஏதோ விழா கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ இந்த முதலாம் ஆண்டு இப்போ பார்க்குறோம், டிவிலே பார்க்குறோம், காலையிலேருந்தே. இன்னொன்று, அவர் இறந்த பொழுதே அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடந்தது பார்க்குறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி, எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்கிறது இல்லை, சாதாரண கூலி தொழிலாளியிலேருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் முதல் எப்படி வரிசையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துனாங்க. காரணம், அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனால தான் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இன்றைய முதலாம் ஆண்டு நினைவு நாளில் எல்லா ஊர்லேருந்தும், அதாவது பிரியாணி, சாப்பாடு பொட்டலம், சரக்கு,
பஸ் எல்லாம் வச்செல்லாம் கொண்டு அவங்கவுங்க தன்னெழுச்சியாக இங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் 5 முறை 6 முறை முதல்வராக இருந்தவர், அவருடைய நினைவு நாளைக்கு கூட நம்ம கட்சிக்காரனே எவனும் இப்படி வரமாட்டேங்கிறானே. ஆனால் விஜயகாந்துக்கு இப்படி தன்னெழுச்சியாக வருகிறார்களே. இப்போ இதை இந்த வருஷம் நம்ம விட்டுட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படியான கூட்டங்கள் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வா, இதன் மூலம் கூட்டத்தை கூட்டிடுவாங்க, மீண்டும் அந்த பார்ட்டி ரிவைவ் ஆகிடும். ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சி இன்னும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த சாமிங் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு கதை. ஆனால் கூட்டம் கூடிருமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது விஜய் கட்சி ஆரம்பித்தா பயம், அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பயம், அவருக்கு அவர் தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாருங்கிறப்பையும் உங்களுக்கு பயம். ஏதோ ஒன்று இவர்களுக்கு எதிராக ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுலேயே காடு பயம் நாடு பயம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எதை பார்த்தாலும் பயம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், நான் இவ்வளவு காரணம் சொன்னேன், இது தடை பண்ணுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் இதற்கு நேர் எதிராக என்ன நடந்திருக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு பயங்கரவாதி 58 பேர் படுகொலையானதற்கு காரணமான மாஸ்டர் மைண்டு குண்டு வைப்பதற்கு காரணமாகவும் வீரத்துறவி ராமகோபாலின் தலையில் அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு வெட்டி, அவர் மயிரிலேல உயிர் தப்பிச்சிட்டாரு அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால. அவரை கொலை செய்ய வேண்டிய அந்த ஒரு நோக்கத்தோடு வெட்டினவன் 250க்கும் மேற்பட்டவர்கள் முடமாகி காயமடைந்து கண்ணிழந்து ஊனம் ஆகியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணமான கோவை பாட்சாவுக்கு 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பேரணியில் கலந்துக்கிறதுக்கு இந்த அரசு அனுமதி அளித்தது, காவல்துறை அனுமதி. அது மட்டும் இல்லை, 1500 போலீஸு அதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் வன்முறையில் ஈடுபட்டுருவானோ அப்படின்னு சொல்லி தான் 1500 போலீஸ் நிற்குது. அப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு அவனுடைய இறுதி சடங்குக்கு அனுமதி அளித்த இந்த காவல்துறை விஜயகாந்துடைய நினைவு நாளில் அமைதியாக பேரணி போவதற்கு தடை செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். இதை விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சாதாரண சாமானியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஒரு மறைமுகமாக, ஏன் நேரடியாகவே ஆதரவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாத்வீகமாக அரசியல்ல, சட்ட ரீதியாக அரசியல்ல எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் இறந்திருக்காரு, அது சம்பந்தமாக ஒரு பேரணி நடக்குது அவருடைய நினைவு நாளில், அதற்கு இவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள்னா இந்த அரசாங்கத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சாமானியர்களுடைய நோக்கத்திற்கே விட்டு விடுகிறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த திராவிட மாடல் எவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே தமிழகத்தை கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன்.